அன்புள்ள பத்திரிகை சகோதரர்கள், மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு 2-3 வருஷமாகவே நம்ம இப்போ தேட்டருக்கு போய் படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம், ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்வு, அந்த மாதிரியா நிறைய சோகமான படங்கள்லாம் நிறையா வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணுச்சு. அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். இது எப்படின்னா, 2 ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி, இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிற இன்னொரு கேரக்டர். 2 ஹீரோ தான் ஒரு கதை. ஒரு சின்ன ஐடியா, ஒரு காமெடி அவுட்லைன் தோணுச்சு. அதை பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன். அவர் ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டெட் பாடியாக நடிக்கிறது இன்னொரு ஹீரோ, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிறது நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவர் மாஸ்டர் வந்து கதை கேட்டுட்டு, கதை சூப்பராக இருக்கு, நான் பண்ணுற சக்தி, பட் நான் டெட் பாடியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாஸ்டர், நீங்கள் டெட் பாடியா? நீங்கள் ஒரு டான்ஸர், உங்கள் பாடி லாங்குவேஜே வேறு இருக்கும். நீங்கள் டெட் பாடினா ஆடியன்ஸ் எப்படி? இல்லை, இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர், நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஹீரோவை ஹீரோயினாக மாற்றி, ஹீரோயின்ஸாக மாற்றி 4 ஹீரோயின் ஆக்கி, அந்த 4 ஹீரோயினும் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி கதையை மாற்றினதுக்கு இன்ஸ்பிரேஷனே மாஸ்டர் தான். ஸோ இந்த கதை இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மகளிர் மட்டும் நாகேஷ் சார் பண்ணுங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே தான். இப்போ ஒரு போலீஸ் கதைன்னா ஒரு வருஷத்தில் 10 படம் வரும். அந்த மாதிரி நிறையா கதைகள் 10 படம் வரும். ஆனால் இது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தானே வருது. அது கூட நாகேஷ் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு காமெடியன், அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். ஆனால் அந்த ஒரு டெட் பாடின்றதை வச்சு 2 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரம் 50 நிமிஷம் டெட் பாடியாக ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணுறது விளையாட்டு கிடையாது. 1.5 நாளில் கதை நடக்கும். அந்த 1.5 நாளில் டெட் பாடியை வச்சு மூவ்மெண்ட் பண்ணோம். மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு டெட் பாடினோடனே ஈஸியாக ஒத்துக்கிட்டார். ஓகே, டெட் பாடி, நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஜாலியாக ஷூட்டிங் போனோம். ஃபஸ்ட்டு டே அது இது எப்படின்னா, டெட் பாடினா ஒரு கண்ணு ஓப்பனாக இருக்கும், ஒரு சின்ன இப்போ கை இப்படி வச்சுருந்தா அப்படியே தான் வச்சுருக்கணும், மாற்ற முடியாது. அவ்வளோ ஒரு எல்லாரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து அப்படியே இருக்கணும். அது அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம். அவர் சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டுருக்கிறவர். அவர் அந்த மாதிரி வச்சு பண்ணது, அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாளாக ஆக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆயிடுச்சு. நான் கூட வந்து மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் சின்ன இதுவாச்சுன்னா ஒரு கண்ணு பிளிங்க் ஏதோ நான் மானிட்டரை பார்த்து இது வேணா சிஜியில் கூட பண்ணிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல. நோ, இது கூட பண்ண மாட்டேனே, நான் 1 மோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்கி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணார். படம் வந்து அன்இமேஜினபிளாக ஒரு ட்ரெண்டிங் மூவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுக்கு ஒரு புதுசான ஒரு படமாக இருக்கும். இது ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம், அருமையான டைம். அருமையான என்னோட பிரதர் சக்தி, என் பேர் தான். அவர் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய, இந்த படத்துக்கே ஒரு சக்தின்னு சொல்லலாம். அப்படி அவர் கிடைச்சது. அவர் தமிழ்நாட்டில் இருக்க மூலம் முடுக்கு இந்து இடுக்கில் இருக்க தேட்டர்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி தேட்டர் போடுவார். அவர் இங்கே உள்ளே வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய டானிக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு படம் நல்லா வர்றதுக்கு கதை எவ்வளோ முக்கியமோ காசு அவ்வளோ முக்கியம். இந்த படத்தை நான் கதை ரெடி பண்ணி மாஸ்டர்லாம் சொல்லி முடித்தோடனே நான் ப்ரொடியூசர் சர்ச்சிங்கில் இருக்கேன். அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து என்னை பாம்பே கூப்பிட்டு போய், ராஜேந்திர ராஜன் சார்ன்னு இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் இந்த கதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிரபுதேவா சார்னா அவர் உடனே படம் பண்ணுவார் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறார். சரின்ட்டு பாம்பே போகிறோம். சார் ராஜன் சார் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறோம். அவர் ரொம்ப கூலாக, ஐயோ எனக்கு படம்லாம் எடுக்கிற ஐடியா இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு படம் எடுக்கிற ஐடியா இல்லைன்ட்டார். எனக்கு என்னடா அது என்னன்னா, சார் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், நீங்கள் கதை கேளுங்க, கதை உங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது கொடுங்க. நீங்கள் காமெடி படம், என் படம் நிறையா பார்த்துருக்கேன்னு சொன்னார். இது ஒரு காமெடி படம் தானே, நீங்கள் வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க. சரி சார்,
நான் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நீங்கள் ரூமில் இருங்க வரேன்னு சொல்கிறாரு. அவர் வந்தது அரௌண்ட் 11 o'clock வர்றாரு நைட்டு. பாம்பேயில் நைட்லாம் ஒரு டைம் கிடையாது. ஸோ 11 மணிக்கு வர்றாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன். நானும் ஒரு வெறித்தனமாக நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம், அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஒரு படம் பார்க்குற மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டார். ஒரு 3வது சீன்லேருந்து சிரிக்கிறார். சிரித்து முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, சார் நான் உண்மையிலே இது கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ டயர்டாக வந்த என்னையே நீங்கள் சிரிக்க வச்சிட்டீங்க. இப்போ தேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. இந்த சிரிப்பை ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். நான் இந்த படம் பண்ணுறேன் சார்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரியில் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நடுராத்திரியில் இந்த ப்ராஜெக்ட் கமிட் ஆச்சு. அன்னையிலேருந்து அந்த செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 yearsஆ கேட்டதும் கொடுப்போனே கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி நான் கேட்காமலே இந்த படத்துக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்தவர் ராஜேந்திரன் சார். நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன், யோகி பாபு வேணும்னா வச்சுக்கலாம் சார், இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஏன் வேணும்னா வச்சுக்கோங்க சார். ஒரு படம் நம்ம எடுத்தோன்னா ஜெயிக்கணும். நான் என்னோட தொழிலில் கிங்கு, அவரோட ஃப்ளாட் பிஸ்னஸில் அவர் கிங்கு. நான் சினிமா எடுத்தேன்னா நான் அதில் கிங்காக இருக்கணும், ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் கதை நல்லா சொல்லிட்டீங்க, அப்போ நான் செலவு பண்ணால் தான் படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு இந்த கதை கொடைக்கானலில் குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை. அவர் நினச்சிருந்தா ஏங்க இது மெட்ராஸில் நடக்கலாம், பாண்டிச்சேரியில் நடக்கலாம்னு சொல்லலாம். சொன்னால் கூட நான் மென்டலாக செட் ஆகிடுவேன். ஆனால் இல்லை, நம்ம என்ன சொன்னமோ அதை தாண்டி செலவு பண்ணி சாங்ஸ் கூட அதே மாதிரி நம்ம கேட்டதுக்கு மேலேயே அவர் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னா கதை மட்டும் கிடையாது, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ப்ராஜெக்டை அவர் லவ் பண்ணது, அவரோட ட்ரஸ்ட். சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறோன்னா இல்லை இந்த சாங்கை நீங்கள் ரஃப்பாக ஷூட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு மானிட்டர் மாதிரி எடுங்க, அதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுங்கன்னு டம்மியாக டான்சர்ஸ் வச்சு பூபதி மாஸ்டர் வச்சு அந்த சாங்கை ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த படத்தில் மாஸ்டரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவர் இது என்ன 3வது படம். எங்கள் 2 பேருக்கும் கண்ணா பின்னான்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. வார்த்தை புதுசாக இருக்கணும் இல்லையா? ஸோ அவர் சொல்லும்போது நான் புரிஞ்சுக்குவேன், நான் சொல்கிறேன் அவர் புரிஞ்சுக்குவார். அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால ஒரு டேரக்டருக்கும் ஹீரோக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் படம் நல்லா வரும். அந்த ஆங்கிளில் இது சூப்பர். அதுக்கப்புறம் மடோனா அவங்கள நான் ஷூட்டிங்கில் டான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு தடவை மைக்கில் மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சார் மடோனான்னு இந்த மடோனாங்கிறது மைக்கில் சொல்ல வேண்டாம்னா அதுக்கப்புறம் டான் தான் கூப்பிடுவேன். இந்த படத்தில் உண்மையிலே டான் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட். அவங்களாம் தமிழ் சினிமாவில் ரெகுலராக நிறையா படம் பண்ணணும். அதுக்கு இந்த படம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அபிராமி மேடம் அவங்களோடது எனக்கு 2வது படம். ஏற்கனவே சார்லி சாப்ளின் பண்ணியிருக்கேன். இந்த கதை எழுதும்போதே டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அவங்க தான். அவங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகலைன்னா இது மதர் கேரக்டராக இருக்கேன். இல்லைங்க பேருக்கு தான் மதர்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவங்க மடோனா ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க படத்தில். ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு அவங்க காஸ்டியூமு ஆட்டிடியூட்லாம் இருக்கும். அவங்க ஆல்மோஸ்ட் இந்த என்னுடைய நண்பர்கள் அவங்க டைரக்டர், அவங்கள கோ டைரக்டர் இல்லை, இந்த படத்தில் கோ டைரக்டர், ஃபியூச்சரில் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த படத்தை தமிழகம் எங்கும் வெளியிடும் எனது நண்பர் சக்தி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் தேவை என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பூபதியை பற்றி சொல்றேன்னு என்னை அப்படியே முறைக்கிறாரு அங்கேருந்து. உண்மையிலே பட்டை கிளப்பியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேற இடத்துக்கு போவார். சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.
Sir, 1 minute. No. இப்போ ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்ததை படத்தை பண்ணாங்க. அது இல்ல இல்ல இப்ப அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாரு ரெண்டு பேச முடிச்சு சக்தி சார் எழுத முடிச்சாச்சு. இப்ப ஜெகனை வரல. நீங்க அதெல்லாம் பாருங்க. இல்ல அத ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த அது பிரச்சனை முடிஞ்சிட்டு நீங்க முடிஞ்ச பிறகு அந்த பிரச்சனை இப்போ பாருங்க ஜெகன் இப்ப ஜெகன் வந்து பாருங்க இந்த கம்பெனி கொடுக்கவே இல்லை. நீங்க அதனால பாருங்க அதனால இந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. சரி நாங்க அடுத்த ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம் தனியா இதுக்கு மட்டும் நீங்க அதுல பதில் சொல்றோம். இப்போ பாருங்க இங்க ஜெகனும் இல்ல டைரக்டரும் இல்ல. நீங்க பாருங்க Okay, sir. 5 minutes. 5 minutes. 5 minutes. இல்ல சார், we respect. கண்டிப்பா அவங்க எல்லாரும் நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். ஒரு 5 minutes. 5 minutes. ஜெகன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ். ஜெகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெகன் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து 2014 வருஷம் நான் ஒரு ஆஃபீஸ் பாயாக சேர்ந்தேன். ஒரு ஆஃபீஸ் பாயை எனக்கு ஈபி ஆக்குனாருங்க முதலாளி. எங்கேயாவது நடக்குமா இது? நான் வந்து பெருசாக படிக்கலை, பெரிய அழகு கிடையாது. இந்த கம்பெனியில் வந்து என்னை சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முதல்ல இந்த கம்பெனியில் எப்படிப்பா ஒன்றை சேர்ப்பாங்கன்ட்டு. எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கீழே உள்ள இடத்துலேருந்து மேலே வந்து வருங்கனால என்னை முதல்ல பார்த்தாரு. ஒரு மனிதனை பார்த்தோன்னே அவனுக்கு நான் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன். நமக்கு ஒன்றுமே கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்னும் ஒரு பார்க்க ஒரு இதாக இல்லையப்பா, அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்யும்போது. சாரி, என்ன நேரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு பேச முடியல, சாரி ரொம்ப பேச முடியல, கவலையாக இருக்குது. இப்படி ஒரு இந்த மேடையில் நான் இப்படி வந்து நிற்க வேண்டியிருக்குன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு, நீ ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கியப்பா, இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா? ஹைட்டாக இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி, நீ அதை மூலம் நினச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஊக்குவிச்சு, நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரில் சார் என்னை உட்கார வச்சாங்க. அதனால் என்றைக்குமே நான் அவங்களுக்கு என்றைக்குமே விசுவாசமாக இருப்பேன். அது வந்து இப்போ என் ஒய்ஃபு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது. என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திர ராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். எனக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்தது அவர். எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அவர் தான். இதுக்கு மேலே கிடைக்க போகிறது அவர் தான். அதனால் அவரை
கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும். அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது, மறைக்க முடியும், அழிக்க முடியாது இல்லையா? நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவற நினைக்க வேண்டாம். இதில் சம்மந்தப்பட்ட ஏன்னா இங்கே நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஆனால் சில நேரத்தில் சில பேர்களை வெளிப்படுத்த முடியாது. அது பூபதி மாஸ்டராக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் இருந்து சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைங்கனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அதில் வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா, டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும். அப்போ நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தார், கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இதோடைய மூலகர்த்தா. இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒன்று பண்ணலாம் மியூசிக் டைரக்டர் இருந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனால் அதை காப்பி அடிக்கலை, அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும்போது டேரக்டர் உட்காந்துரு, நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டேரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்னட்டு. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன். சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு. பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன். மியூசிக் டைரக்டருக்கு நேரடி அனுப்ப மாட்டேன், இயக்குனர் வழியாக தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு நான் ப்ரொடக்ஷனில் ஈபி இப்போ எங்கள் சார் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே கணக்காக இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்குள்ளே எவ்வளோ நாள் செலவு பண்ணி வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது, கவனமாக இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில் துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேலே ஆகுது. இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் எனக்கு தெரியும், நான் முதல்ல சொன்னால் நீங்கள்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா, நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணால் அவர் டிஐக்கு வரமாட்டார், படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பிஸ்னஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் கண்டிப்பா 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 இல்லண்ணே, அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்திருக்கேன். ஆனா இப்ப எனக்கு உங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு. ஆமா 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 நான் சொல்றேன் உங்ககிட்ட யார்கிட்டயாவது நான் சொன்னா இது வரைக்கும் இப்போ பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்கள் இதை பேசிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் முடியாது. அதில் இதை நான் ரெண்டு விசாரிச்சு என்ன படம் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெயட்டும் பேசிட்டு ஜெயட்டும் பேசிக்கிட்டு பேச முடிவு எடுக்கிறேன். ஆமாங்க, ஒரு 4 பாட்டு மெயினான பாட்டு. அந்த பாட்டுனால 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது வந்து ஏற்கனவே சொன்னதுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது தரணியது அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவார். அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக நீங்களாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால் யாரும் மனவருத்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி.